ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து என்னுடைய பாஸ், என்னுடைய மேனேஜர் வந்து எனக்கு சொன்ன ஒரு அட்வைஸு. நான் ஒரு டவுன் டைம்ல இருக்கும்போது, அத நான் இப்ப சொல்றேன். அப்ப என்னோட டீம் மெம்பர்ஸ் வந்து ஒருத்தர் வந்து எனக்கு பிரச்சனை பண்ணிடுறாரு. அப்ப டீம் விட்டு வெளிய போயிடுறாரு. அப்ப என் மைண்டு பூரா என்ன இருக்குன்னா, டீம விட்டு வெளிய போனாலும் அவர் பண்ண ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா? துரோகம் எதனாலும் சொல்லிக்கலாம். அப்ப எனக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்தது. அப்ப அது வந்து என்னுடைய ஒர்க்ல இம்பேக்ட் ஆகி, நான் பண்ணக்கூடிய ஒர்க்கு டிலே ஆகிட்டே இருக்கு. அத கண்டுபிடிச்சிட்டாரு என் மேனேஜர். அப்ப என்னை கூட்டிட்டு போய் அவர் எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாரு. அதான் வந்து கார்ப்பரேட் பொலிட்டிக்கல் அப்ரோச், பொலிட்டிக்கல் அட்வைஸ். என்ன சொன்னார் அப்படின்னா, உனக்கு ஒருத்தன் பிடிக்கல, உனக்கு ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டான் அப்படின்னா, அவனை நீ வெளியே அனுப்பிட்ட, அதோட விட்டுரு. உன் ஜேர்னி ஒரு ஹைவேஸில் நீ லாரியை ஓட்டிகிட்டு போகிற மாதிரி, ஒரு பஸ்ஸை ஓட்டிட்டு போய் ஸ்பீடாக போயிட்டு இருக்க. உனக்கு ஒருத்தன் பிடிக்கல அப்படின்னா அதை இறக்கி விட்டுட்டு விட்டுரு அவனை. அவன் இறங்கி போகிறான்னா திரும்ப வண்டியை எடுத்து திருப்பி இறக்கிட்டு ஹைவேஸை விட்டு அவனை சேஸ் பண்ண போனீங்கன்னா உன்னோட கோலை வந்து நீ அச்சீவ் பண்ண முடியாது. அவனை விரட்டிட்டு போய் அவனை பழி வாங்குறது வந்து உன் கோல் கிடையாது. அவன் ப்ராப்ளம் பண்ணானா, உனக்கு பிடிக்கலையா, அவனை பழி வாங்கணுமா, இது ரைட் டைம் கிடையாது. அதை இண்டெக்ஸ் பண்ணி வச்சுக்க. அவனுடைய நல்ல நேரமோ கெட்ட நேரமோ, நல்ல நேரமாக இருந்தால் திருப்பி வரமாட்டான். கெட்ட நேரமாக இருக்குது, இல்லை உனக்கு நல்ல நேரமாக இருக்குன்னா திருப்பி ஒரு தடவை அவனை கிராஸ் பண்ணும்போது, உன் ஜேர்னியில் எங்கேயாவது கிராஸ் பண்ணும்போது குறுக்க வரும்போது பாவம் புண்ணியம் பார்க்காத, நீ வாட்டை ஏற்றிட்டு போய்கிட்டே இரு. அதுதான் நீ பார்க்கக்கூடிய ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னார். ஸோ இதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஜேர்னியில். நம்ம கெரியரில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தவறு செய்வாங்க, துரோகம் பண்ணுவாங்க, நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்கள இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. ஆனால் இண்டெக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அவங்கள மனசில். சரியா? எங்கே எப்போ அவங்க நம்ம குறுக்க வரும்போது அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். அதற்காக நம்மளுடைய ட்ராக்கை விட்டு வெளியே வந்து அவங்கள சேஸ் பண்ணி பழி வாங்க நினைக்க வேணாம். அவங்க குறுக்க வரும்போது நம்ம வாட்டுக்கு வண்டியை நிப்பாட்டாமல் ஓடிக்கிட்டே போகணும். அவ்வளோதானே ஒழிய நம்ம இறங்கிலாம் சேஸ் பண்ணக்கூடாது. அது வந்து நம்மளுடைய குரோத்தை பாதிக்கும். இது எனக்கு சொல்லப்பட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு அட்வைஸு. அதை நான் இங்கே பதிவிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.